Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 4 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா குபேர பட்டு saree. So குபேர பட்டுல வந்து first வந்து self pattern போஸ்ட் பண்ணிருக்கோம். Self patternல இந்த rose gold type இந்த கலர் saree பாத்தீங்க அப்படினா யூனிஃபார்ம் புக்கிங் வேணாலுமே வந்து ஓரளவுக்கு மல்டிபிள் பீசஸ் அவைலபிள்ல இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25 to 30 பீசஸ்னாலுமே ரெடி ஸ்டாக்ல வந்துரும். அந்த ரோஸ் கோல்ட் கலர்ல இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸ்டாக். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல லக்ஸுரி குவாலிட்டியில இந்த டிசைன் அகைன் உங்களுக்கு நம்ம ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி லக்ஸுரி குவாலிட்டியில ஸோ இதே மாதிரியா பேட்டர்ன் கலர் காம்பினேஷன்ல வந்து 3 டிசைன் வரும். நம்ம 3 டிசைனுமே வந்து அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் 3 டிசைன் என்னென்ன அப்படின்றதுமே மோஸ்ட்லி வந்து ரீஸ்டாக் பண்ணி அடிக்கடி வீடியோவில் போட்டுட்ருக்கோம். ஏன்னா இப்போ லக்ஸுரியில் இந்த பேட்டர்ன் வந்து ஒரு பேஸ்டல் ஷார்ட்டுமே வரதுனால நிறைய பேர் விரும்பி கேட்கறதுனால இந்த கலர் ஷார்ட்ல ஆனால் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்க டிசைன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 5 to 6 மந்த்துக்கு அப்புறம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அந்த டிசைன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சாஃப்டில இன்னைக்கு சிங்கிள் கேட்லாகா இந்த ஒரு கலர் மட்டும் இந்த பெட்டல்ஸ் பேட்டர்ன்ல வந்திருக்கு. பட் பெட்டல்ஸ் பேட்டர்ன்ல வந்து ஃபுல் கேட்லாகா நிறைய கலர்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து இந்த ஒரு கலர் மட்டும் இந்த ஒரு மாதிரி மெஹந்தி கலர் மட்டும் வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்பர் 2ல பார்க்குற சாரி வந்து கிரேப் சில்க் சாரி தான், மைசூர் கிரேப் சில்க் சாரி தான் இன்னைக்கு ஃபுல்லாவுமே போஸ்ட் பண்ணிருக்கோம். நிறைய கலெக்ஷன் இருக்கு. நிறைய கலெக்ஷன் போட்டாலுமே நிறைய பேர் வந்து டெய்லியுமே கேக்குறீங்க மைசூர் கிரேப்ல என்ன கலெக்ஷன் நியூவா வந்திருக்குன்னு. டெய்லி வீடியோல பாருங்களேன், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 100 to 120 சாரீஸ் போல வந்து ஒரு வீடியோலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப்பை வந்து கவர் பண்றோம். ஸோ இவ்வளவு கலெக்ஷன் ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அகெயின் டெய்லி வந்து கலெக்ஷன் போஸ்ட் பண்றோம். எப்போவா அதுதான் உங்களுக்கு வந்து மைசூர் கிரேப்போட அந்த மெட்டீரியலோட வீடியோல அன்னைக்கு மெட்டீரியல் இல்லாம இருக்கலாம். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே மைசூர் கிரேப் வந்து கலெக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணிடும். அதனால உங்களுக்கு எந்த ஒரு கலெக்ஷன் வேணும்னாலுமே நம்ம ரீசன்ட் வீடியோஸா பாருங்க. மோஸ்ட்லி இது வந்து அன்னைக்குமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடும். ஏதாவது 1-2 கலர் வந்து கூட பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் 1 வீக் வீடியோக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் சில்க் சாரியில வந்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க வந்து அவைலபிலிட்டி பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ற மாதிரி மோஸ்ட்லி டெய்லி அப்டேட்ஸ்ல வரதுனால டெய்லி இது மூவ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ வந்து நீங்க பாஸ்ட் வீடியோ எதுவும் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு வேலை அவைலபிள்ல இருக்குமா அப்படின்ற டவுட் இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில கலெக்ஷன் மல்டிபிள்ஸ் இருக்கிறது வந்து ஒரு 2-3 பீசஸ் சோல்ட் அவுட் ஆகி ஒரு 2 பீஸ் கூட அவைலபிள்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்துல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட வந்து அவைலபிள்ல இருக்கும். அதனால தான் சொல்றேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ பாக்குறீங்களா மைசூர் கிரேப்ல இது பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னு. ரன்னிங்லே பல்லு வந்துரும், சாரி மாதிரியே பல்லு வந்துரும். at the end of the பல்லுல வந்து கான்ட்ராஸ்ட்ல வந்து டசல்ஸ் வந்து பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்ல வர மாதிரி இருக்கிற பேட்டர்னு. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து குபேர பட்டுல நம்ம பார்த்திருப்போம். குபேர பட்டுல பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல வந்து போஸ்ட் பண்ணிருப்போம். அந்த பேட்டர்ன்ல கூட வந்து ஒரு சில டைம் வந்து டசல்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட்ல வரும், ஒரு சில டைம் டசல்ஸ்மே வந்து செல்ஃப் டசல்ஸ்ல வந்து பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்ல வர மாதிரி இருக்கும். பட் இப்போ மைசூர் கிரேப்ல எப்படி வந்திருக்குன்னா டசல்ஸ் கான்ட்ராஸ்ட்ல பல்லு செல்ஃப் பல்லு சாரி மாதிரியே. ஆனா பல்லு சாரி மாதிரியே இருந்தாலும் தனியாவும் உங்களுக்கு தெரியாது. எப்படி மீன்ஸ் ரிச் பல்லுவாவோ சிட் பல்லுவாவோ அந்த மாதிரியும் இல்லாம சாரி மாதிரியே ரன்னிங்லே பல்லுவும் வந்துருது. அதனால ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த கலெக்ஷன் பார்க்கும் போதே. அதே மாதிரி அந்த கலர் காம்பினேஷனா இருக்கட்டும், அந்த மெட்டீரியலை பாருங்களேன், அப்படியே வியோ பண்றீங்க அப்படின்னா ஒரு பட்டு வியோ பண்ண மாதிரியும் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு சாரி ஃபுல்லாமே சேம் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால அந்த எண்ட் ஆஃப் த டசல்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு அந்த அழகா அந்த குஞ்சம் தொங்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த குஞ்சம் கலர்ல மட்டும் நீங்க பிளவுஸ் போடுறது வந்து இந்த மாதிரி பேட்டர்னா ரொம்ப 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 ரேர் கலெக்ஷன் தான். நம்ம மைசூர் கிரேப்ல ஆல்ரெடி வந்து 1 வீக் பிஃபோர் வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருந்தோம். டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இப்போ இந்த பேட்டர்ன் வந்திருக்கு, இந்த டிசைன்ல இந்த பேட்டர்ன் வந்திருக்கு. இது வந்து ரேர் பேட்டர்ன் தான். எல்லா டிசைன்லயும் எனி டைமும் கிடைக்காது, எப்போவா தான் கிடைக்கும். கிடைக்கும் போது வந்து கண்டிப்பா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி மைசூர் கிரேப் சொல்லவே வேணா, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. நம்பர் 2ல பாக்குற எல்லா சாரியுமே மைசூர் கிரேப் தான். ஸோ இன்னொன்னு இன்னைக்கு வீடியோல ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் அடிக்கடி வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, எனக்கு வந்து அதர் ஸ்டேட்
எனக்கு எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறது புரியல அப்படின்னாலும் நீங்க மெட்டீரியல் சொல்றீங்க புரியல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க ப்ளீஸ். டிஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நீ எதுக்காக தெளிவா போட்டிருக்கோம் அப்படின்னா அது டிஸ்கிரிப்ஷன்ல அந்தந்த மெட்டீரியலை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனாலதான் வந்து அதை போட்டிருக்கோம். ஸோ நம்ம சொல்றது புரியலனாலும் அதுதான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1லன்னா குபேரப்பட்டு தான் போட்டிருப்போம். நம்பர் 2ல மைசூர் கிரேப்னா மைசூர் கிரேப் மட்டும். அதுல சம்டைம்ஸ் வந்து வேற ஏதாவது கிரேப் மிக்சர்ல போடுவோம். இதுதானே ஒழிஞ்சு மிச்சப்படி எல்லாமே உங்களுக்கு நார்மலாவே வந்து ஒரே கலெக்ஷனா தான் இருக்கும். ஒரே ஒரு நம்பர் 4 இல்ல நம்பர் 5 எதுலயோ ஒன்னத்துல மட்டும் மிக்சட் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். மிக்சட் கலெக்ஷன்ல கூட ஓரளவுக்கு டவுட் வரலாம். அதுக்காக மட்டும் நான் இன்னைக்கு வீடியோல இருந்து போட்டிருக்க மிக்சட் கலெக்ஷனுக்கு மட்டும் என்னென்ன சாரி அப்படின்றத ஸ்கிரீன்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன். மிச்சப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படிங்கறது நம்ம காமனா ஒரே மெட்டீரியலா தான் போடுறோம். நம்பர் 1ல குபேரப்பட்டு, நம்பர் 2ல மைசூர் கிரேப், இப்படி காமனா ஒரே மெட்டீரியல் போடுறதுனால அதுக்கும் மென்ஷன் பண்ணல. நான் வாய்ஸ்லயே சொல்லிடுறேன் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயுமே சொல்லியிருப்பேன். ஆனா வந்து நம்பர் 4ல மிக்சர் கலெக்ஷன் போஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ அந்த மிக்சர் கலெக்ஷன் மட்டும் அது ஃபுல்லாவே வாய்ஸ் கொடுத்தாலுமே சில பேர் வந்து என்ன பேசுறதே பேசுறீங்க, என்ன வந்து உங்களுக்கு சாரீஸை மட்டும் பேசுங்க அப்படின்னா இப்போ ஒரு சாரியில நிறைய கலர்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது சாரியை மட்டுமே எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க முடியும். ஸோ அதர் தென் வேற ஏதாவது ஷிப்பிங் பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொன்னா கூட அது ஷிப்பிங் இல்ல கொரியர் பத்தின இன்ஃபர்மேஷன் கூட வந்து அன்வான்டா திங்க் பண்றாங்க. அதனால வளவலன்னு பேச முடியல. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா மிக்சட் கலெக்ஷனுக்கு மட்டும் நம்ம நேம் ஐ மீன் என்ன சாரி மெட்டீரியல் அப்படின்றத நேம் வந்து ஸ்கிரீன்லயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வர வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே அப்படி மென்ஷன் பண்ணி மிக்சட் கலெக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு. அது என்னன்றதையும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க.
இன்னைக்கு நம்பர் 3ல பார்க்குற வெரைட்டி வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்னா அதுக்கு கீழே நிறைய வெரைட்டி இருக்கும். பட் அது ஒன்னொன்னா நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய சாரீஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அண்டர் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டி தான். அதனால அது ஒன்னொன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா இடத்துலையுமே அப்படி போடுறதும் கிடையாது. ஸோ நம்மளுமே வந்து காமனாகவே சொல்லிடுறோம். மிக்சரில் மட்டும்தான் நிறைய கலெக்ஷன் வர்றதுனால அது தனித்தனி மெட்டீரியலுங்கிறதுனால சொல்லிடுறோம். இது மேஸ் மெட்டீரியல் ஒன்று சிஃபானாக இருக்க போது, இல்லை ஜார்ஜெட்டாக தான் இருக்க போகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேம் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. அதனால இதை நம்ம வந்து தனியாக மென்ஷன் பண்ணல. காமனாக நான் சொல்கிறேன், இது வந்து கோடிங் சிஃபான் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை கவர் பண்ணுற மெட்டீரியல். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கோல்டு கிளிட்டரில் இருக்க மாதிரி இருக்கும் சாரி. இது கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சிஃபான் அழகாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி ஒரு ஒர்க் ப்ளவுஸ் வந்த மாதிரி ரொம்ப சூப்பராக கிராண்டாக இருக்கும் இந்த சாரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சிஃபான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோடிங் சிஃபான் பார்த்தோம், அடுத்து ராயல் சிஃபான் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காலா ஜார்ஜெட்டு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் சிஃபான் போஸ்ட் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூனிக் கலெக்ஷனாக தான் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3ல பார்த்துட்டு இருக்க சாரி வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட். இதுக்குள்ள கவர் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்போம். ஏன் இதை நான் வந்து ஒரு மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வீடியோவில் தான் இவ்வளோ தூரம் சொல்லிப்பேன்னா அது சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்பர் 3 அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான் பேஸ் மெட்டீரியலாக இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே நிறைய பிரான்ச்சஸ் மெட்டீரியல் அதுக்குள்ளேயே நிறைய மெட்டீரியல் வரதெல்லாம் அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியராக தேவை இல்லை. ஏன்னா உங்களுக்கு பேஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டஃப் ஒரே மாதிரியே தான் வரப்போகுது. ஸோ இது கூட உங்களுக்கு பாருங்கள் பனாரசி ஜார்ஜெட்டில் கவர் ஆகிற மெட்டீரியல். ஸோ இதை மாதிரி தான் உங்களுக்கு இதுக்குள்ளே வர மெட்டீரியல் வந்து அந்த பேஸ் மெட்டீரியலை கவர் பண்ணுறதுனால தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் 4ல போட்டிருக்க பார்த்தீங்க மிக்சர் கலெக்ஷனுங்கும் போது பேஸ் மெட்டீரியலே வேறு வந்துடும். அப்படிங்கும் போது அதுக்காக அதில் தான் உங்களுக்கு ரொம்ப மெயினாக வந்து அது என்ன மெட்டீரியல் அப்படின்றது தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஏன் இவங்க திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் இந்த ஒரு வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் போது சிஸ் நான் வந்து அதர் ஸ்டேட்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் பேசுகிறது எனக்கு கிளியராக புரியலை. பட் இந்த மெட்டீரியல் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு தெரியுது. பட் எதுன்னு அந்தளவுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இஃப் யூ நீட் அபவுட் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் யூ கேன் செக் தி வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4ல பார்க்குற மெட்டீரியல்ஸ் என்னென்னன்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் நம்ம என்னென்ன மிக்சர் தான் போட்டிருக்கோன்னு சொல்லியாச்சு. என்னென்ன மிக்சர் கலெக்ஷனில் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னொன்று இன்னைக்கு வீடியோவில் பாருங்களேன், இந்த விஸ்கோஸ் சிஃபானில் வந்து பியோர் விஸ்கோஸ் சிஃபான் இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மீனா வீவிங்கும் கொடுத்த மாதிரி வந்து சில்வர் ப்ளஸ் வந்து கோல்டு வீவிங் கொடுத்த சாரி. இது பார்த்தீங்க அப்படின்னா பியோர் விஸ்கோஸில் கவர் ஆகுறது. நல்ல மூவிங்கில் இருக்குது. ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாலுமே நிறைய கஸ்டமர் விரும்பி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட பட்டோட கம்ப்ளீட் லுக் வந்துடுது இந்த மெட்டீரியலில். ஸோ அடுத்து நம்பர் 4ல தான் வந்து மிக்சர் கலெக்ஷன் சொல்லிட்டோம். இதில் எல்லாமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசாம் சில்க் கவர் பண்ணியிருக்கோம், பனாரசி டியூபியான் சில்க் கவர் பண்ணியிருக்கோம், டோலா சில்க் கவர் பண்ணியிருக்கோம், பட்டோலா சில்க் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாம் அதுலயும் வந்து அந்த மெட்டீரியலை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரையும் 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னாலுமே மிக்சட் இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஃபான்டே அதுக்கு அண்டர் நிறைய வெரைட்டி இருக்கு. மைசூர் கிரேப் மட்டும் மைசூர் கிரேப் அப்படின்னாலுமே செல்ஃப் இருக்கு, கான்ட்ராஸ்ட் இருக்கு, பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் இருக்கு. அது மாதிரி வந்து நிறைய பேட்டர்ன் இருக்கு. குபேரோ பட்டு அப்படின்னா செல்ஃப் போட்டிருக்கோம், கான்ட்ராஸ்ட் போட்டிருக்கோம், டிஜிட்டல் சாஃப்டி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அப்படின்றது மட்டும் கிடையாது. நிறைய வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.